எல்லாத்துக்கும் மொத்தமா இப்ப கேட்டுறாங்க சாமி கிட்ட. தம்பி இதுக்குள்ளார கையை விட்டு எடுக்கிறது நீங்களா முதல்ல அவரா? பயந்து கையை விடக்கூடாது, தைரியமா விடணும். சரியா? அப்படி வாசி. வேற நல்லா யோசிக்கிட்டே இல்லையா? இன்னொன்னு எடுத்து அவனு போடு. இல்லன்னா இல்லன்னு சொல்லு. அதுக்குள்ளார போடு. கொடுத்தா 2 பேருக்கு கொடுக்கணும். ரொம்ப மோசமானவன், உனக்கு மட்டுமே தேடி, அவனுக்கு தேடி எடுக்கலாம் பாப்போம். தம்பி 2 கை மேல தூக்குடா. இப்ப பாரு சாமி கும்பிடுவான். ஆமா, இது யாருக்காக செலக்ஷன் பண்ணிருக்கிற? கையில பேருந்தா நீ வச்சுக்க. வேண்டாம் வேணாமா? எப்ப இருந்து ஒரு நாளைக்கு இது மேல கவனம் வச்சு என்னமோ வேணாம். அப்படி குடிக்கணும். உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுப்பாங்களா? ஓரளவுக்கு நல்லா குடிச்சு குடியாகமா கட கட கட்டான்னு பரவாயில்ல. ஒன்னும் இல்ல தம்பி, நானா பாரு கோயிலுக்கு முன்னாடி ஊருக்காரங்க மத்தியில தண்ணியை கொடுத்துட்டு நீங்களும் யதார்த்தமா குடிச்சிட்டீங்க. குடிச்சதுனால தப்பு இல்லை. இந்த தண்ணி அப்படிக்குள்ளே வயிற்றுக்குள்ள இருந்துச்சுன்னா நாளை காலையில உள்ள அப்படியே அந்த ஈரத்திலேயே செடி முறைஞ்சு ஒரே நாளைக்கு மரம் ஆயிடும். அப்படி மரமா ஆகலையா அப்படியே சாமான எவ்வளவு பெருசு ஆயிடும். கல்யாணம் ஆகாத இல்ல ரத்தமா வாந்தி வந்து பேஜி அடிக்கும். அந்த தண்ணியை திரும்ப வெளியே கொண்டாடணும். நீ எத்தனை டம்ளர் குடிச்ச? 2. நீங்க சத்தமா சொல்ல. கஞ்சி வச்சா கூட சொல்லு 2 தரமா தைரியமா. இந்த 2 நண்பம் 4 டம்ளர் வேண்டாம்பா. ஒரே டம்ளர்
நீ ஒரு பாதி அவன் ஒரு பாதி இதுக்குள்ள கொடுத்தீங்கன்னா போதும். தண்ணி வெளியே வந்து பிரச்சனை முடிஞ்சு போகும். ஒண்ணுக்கு விட்டு தான் வரணும். அப்புறம் உசுனூருக்கே ஆபத்தாயிரும். ஒண்ணு தண்ணியே வாமன் பண்ணு, இல்லைன்னா அப்படியே உச்சா போடும். தர முடியுமா முடியாதாடா? தர முடியுமா முடியாது? முடியும் சொல்லு. கையை மேல தூக்கி சின்னதா ஒரு வாசிக்கு போட்டு பார்க்கறேன். அறியாத பையன்கிட்ட போய் என்ன பண்ற? பரவாயில்ல, நீ கையில வேலை செஞ்சாலே அவன் கையில ஈட்டாவே இருக்குது. கை வச்சியே இல்லையா பையன் இருக்கா இருக்காம எங்க எடுத்துரு. நீ வாடலாம் தண்ணி மிச்சம் ஆயிடுச்சு. இதுல பாதி நீக்கி வச்சுட்டு அவருக்கு பாதி ஒரு அதெல்லாம் தண்ணி தான் நம்ப மாட்டேன். நீ கொஞ்சம் குடிச்சு அவங்க மூத்த அவங்களே கொஞ்சம் உப்பா இருக்குல்ல. அவன் அடிச்சு